வணக்கம். நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும். ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழலுகிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை. சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான். எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம். நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள், மனநிலை, பேசும் முறை, ஆழ்ந்த சிந்தனை திறன், குடும்ப வாழ்க்கை, கல்வி, தொழில், திருமண வாழ்க்கை, உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும். ஜாதகத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர். இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும். மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன. ஒரு நபர் வாழ்க்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும், எப்போது சவால்கள் ஏற்படும், எப்போது திருமண நேரம், குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம். நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும். சில நேரங்களில் சோதனைகளும் வரும். இதை பொறுத்து பூஜைகள், பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன. இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும். இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல, அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம். இப்போது 27 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆழ்ந்த சிந்தனையுடன் செயல்படுகிற தனிச்சிறப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். எந்த பிரச்சனையையும் வெறும் தோற்றத்தால் மதிப்பீடு செய்யாமல் அதன் உள்ளார்ந்த காரணங்களை ஆராய்ந்து தீர்வை தேடும் சுபாவம் கொண்டவர்கள். நேர்மை, நியாயம், நீதியை வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக கொண்டிருப்பதால் எங்கும் மதிப்பும் மரியாதையும் பெறுகிறார்கள். இவர்களுடைய உள்ளம் கருணையால் நிரம்பியதாயிருப்பதால் பிறர் வேதனையை புரிந்து கொண்டு உதவ முனைவர்கள். பாராட்டுகளுக்கு மயங்கும் இயல்பு அவர்களிடம் இருப்பதால் இனிமையான வார்த்தைகளால் இவர்களை ஈர்க்க முடியும். கடவுள் நம்பிக்கையுடன் ஆன்மீக பயணத்தில் ஆர்வமுள்ளவர்கள். யோகா, மந்திரம், தந்திரம், ஜோதிடம், தாந்திரிகம் போன்ற ஆழ்ந்த ஞானம் தேவைப்படும் துறைகளில் ஈடுபாடும் ஆழ்ந்த அறிவும் பெற்றிருக்க வாய்ப்பு அதிகம். பெண்களை மிகவும் மதிக்கும் பண்பும் அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிற திறமையும் இவர்களிடம் காணப்படும். மனசாட்சிக்கு பயந்து நேர்மையான வாழ்வை வாழ முனையும் இவர்கள் செய்நன்றி மறக்காத பண்பையும் கொண்டவர்கள். எளிமையான வார்த்தைகளில் மக்களை ஈர்க்கும் வசீகர பேச்சும் குழுவை ஒன்று சேர்த்து வழிநடத்தும் தலைமை திறனும் இருப்பதால் மக்கள் முன்னிலையில் பேசும் பணிகளில் சிறந்து விளங்குவார்கள். இவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் திறமை கொண்டவர்கள். அறிவாற்றல், கற்பனை திறன், சிந்தனை தெளிவு ஆகியவை காரணமாக எழுத்துத்துறையில் கதை, கட்டுரை, கவிதை, நாடகம், திரைக்கதை, பாடலாசிரியர், இயக்குனர் போன்ற பணிகளில் புகழ் பெறுகிறார்கள். சிலர் சினிமா துறையில் கதாநாயகனாகவும் தொழில்துறையில் நிர்வாகியாகவும் உயர்ந்த நிலையை அடைவார்கள். இரும்பு, கப்பல், எண்ணெய் ஆய்வு, எரிபொருள் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு பெரும் வருமானம் ஈட்டுவார்கள். இளம் பருவத்தில் வாழ்வில் பல சோதனைகள், நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சனைகள் வந்தாலும் மன உறுதியுடன் அவற்றை கடந்து வெற்றியை நோக்கிச் செல்கிறார்கள். காதலில் தோல்வி கண்டவர்கள் கூட வாழ்க்கை துணையிடம் அன்புடன் நடந்து கொள்வதோடு குடும்பத்தின் ஒற்றுமையையும் பாதுகாப்பதையே விரும்புவார்கள். குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அது தானால்தான் நிகழ்ந்தது என பெருமைப்படுவார்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனைவருடனும் அன்பாக பழகும் குணம் கொண்டவர்கள். உறவினர்கள் செய்த உதவிகளை மறக்காமல் தக்க சமயத்தில் அதற்கு ஒத்த பதிலளிப்பவர்கள். குடும்பத் தலைவன் என்ற பொறுப்போடு ஏற்று நடத்துகிறார்கள். நண்பர்களுக்கு எப்போதும் முன்னுரிமை கொடுப்பதோடு அவர்களின் நலன்களையும் எண்ணுகிறவர்கள். உடல்நிலையில் சில நேரங்களில் காசநோய், இரத்த சோகை, மார்பக புற்றுநோய், தோல் சம்பந்தமான நோய்கள், மஞ்சள் காமாலை, இருமல், விக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவர்கள் மனப்பாங்கு, இயற்கை மருத்துவம், யோகா, ஆன்மீக வழிபாடு ஆகியவற்றின் மூலம் உடலை சீர்படுத்த முயற்சிப்பவர்கள். பூசம் நட்சத்திரத்தின் அதிபதியாக சனீஸ்வர பகவான் அமர்கிறார். நீதி, ஒழுக்கம், பொறுமை, சுயமரியாதை,
சிந்தனையின் ஆழம் ஆகியவை இவர்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக காணப்படும். கடகம் ராசிக்குட்பட்ட இவர்கள் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறார்கள். இதனால் உணர்வு பூர்வமான செயல்கள் அதிகம். ஆனால் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் அவர்கள் சார்ந்த பாதத்தின் கிரகத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. பூசம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் சூரியனின் ஆட்சி. இவர்கள் சுறுசுறுப்பானவர்கள், உடல் நலம் சிறப்பாக இருக்கும், நோய்கள் அதிகம் அணுகாது. தந்தையுடன் சில முரண்பாடுகள் வரலாம், ஆனாலும் தலைமைத்தன்மை மற்றும் உயர்ந்த கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பூசம் 2ஆம் பாதத்தை புதன் ஆள்கிறார். இதனால் நகைச்சுவை உணர்வும் புத்திசாலித்தனமும் நிதானமாக செயல்படுகிற ஆற்றலும் அதிகம். பூசம் 3ஆம் பாதத்தை சுக்கிர பகவான் ஆளுவதால் இளமையுடன் கூடிய வசீகர தோற்றமும் தானம் தர்மத்தில் ஈடுபாடு, வாகனங்கள் மீது பற்றும் அதிகமாக இருக்கும். பூசம் 4ஆம் பாதம் செவ்வாய் பகவானால் ஆட்சி செய்யப்படுகிறது. இதில் பிறந்தவர்கள் வீர மனப்பான்மை, தன்மானம், சுயமரியாதை, செம்மையான பேச்சுத்திறன், வெளிப்படையான கருத்துக்கள் கொண்டவர்கள். ஆனால் சில சமயங்களில் தேவையற்ற கவலைகள் ஏற்படும். முன்னோக்கிச் செல்லும் உறுதி இருந்தாலும் சில நேரங்களில் கோபத்தில் தவறுகளை செய்வார்கள், பின் வருத்தம் கொள்வார்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய பரிகார கோயிலாக தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா விளங்குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அட்சயபுரீஸ்வரர் திருக்கோயில் பெரும் சிறப்புடையது. இங்கு வழிபடுபவர்கள் பல நோய்களிலும் தீர்வு காண வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக திருமணத்தடை, உடல் ஊனம், கால் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு இங்கு வழிபடுவோர் நல்ல பலன்களை பெறுவார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எந்த உயர்ந்த நிலைக்குச் சென்றாலும் அடக்கம், மரியாதை, மன நிம்மதி ஆகியவற்றை முதன்மையாக கருதி நடக்கிறார்கள். கடின உழைப்பும் அயராத முயற்சியும் இவர்களை பிரபலங்களாக மாற்றும். பழமையான கலாச்சாரத்தையும் மதிக்கிறார்கள், அதே சமயம் புதுமையான மாற்றங்களையும் திறம்பட ஏற்கிறார்கள். வாழ்வியல் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தைரியத்துடன் எதிர்கொண்டு வெற்றியை தனதாக்கும் விசிறிப்பார்வையுடன் நிதானமாய் நடக்கும் வாழ்வில் தாராளம், பகிர்வு, அன்பு, சிந்தனை இவற்றின் சுரப்பாகவே பூசம் நட்சத்திரக்காரர்கள் திகழ்கிறார்கள். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.